வெல்கம் டு குளஞ்சி அப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பிம்ஸ்டெக் அமைப்பின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் இந்திரா மணி பாண்டே. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிம்ஸ்டெக்குடைய 4வது பொதுச் செயலாளராக இந்திரா மணி பாண்டே அப்படிங்கிறவர் பதவியேற்றார். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலேருந்து முதலாக பிம்ஸ்டெக்கில் பொதுச் செயலாளராக பதவியேற்கிறது யார் அப்படின்னா அது இவர் தான். பிம்ஸ்டெக்குடைய விரிவாக்கம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான். தமிழில் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், வங்காள விரிகுடா இருக்குல்ல, பே ஆஃப் பெங்கால், அந்த கடலை சுற்றி இருக்கிற சில நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த கூட்டமைப்பு. இதோடைய தலைமையகம், அதாவது இதோடைய செயலகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதோடைய செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது அப்படின்னா வங்காளதேசத்துடைய தலைநகரான டாக்காவில் தான் இருக்குது. இந்த அமைப்பு 1997ஆவது ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது. எக்ஸாமில் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, இப்போது ஒரு நாடுடைய பேரை கொடுத்து இது இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். இப்போ பாருங்கள், சீனா, பாகிஸ்தான் எல்லாமே இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இல்லை தானே, அதையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது, எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் எதற்காக அனுப்பப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஊடுகதிர் ஆய்வு, அதாவது எக்ஸ்ரேயை ஆய்வு பண்ணுறதுக்காக தான் இதை அனுப்பியிருக்காங்க. இது பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆனால் இந்த இதில் ரொம்ப டீட்டெயிலாகவே பார்க்குறோம். இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் நம்ம இது சம்மந்தமான கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, மெயின்ஸ் எக்ஸாமில் கூட இதற்கான கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதை பற்றி அதனால் டீட்டெயிலாகவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயின்ஸ் எழுதுகிற மாதிரியுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இஸ்ரோவுடைய 2024ஆவது ஆண்டிற்கான முதல் திட்டம் எது அப்படின்னா இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிற திட்டம் தான். இதை எந்த ராக்கெட் மூலமாக அனுப்புனாங்க அப்படின்னா PSLV C58 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விண்வெளியில் இருக்கிற கருந்துளைகள் இருக்குல்ல, அதிலிருந்து வெளியேற ஊடுகதிர்கள் எக்ஸ்ரேயை ஆய்வு பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ராக்கெட்டை எங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல, அங்கே சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் இருக்குது, அங்கேருந்து தான் அனுப்பியிருந்தாங்க. இந்த எக்ஸ்போசெட்டுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம எக்ஸ்ரேயுடைய போலரைசேஷனை பற்றி படிக்கிறதுக்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட முதல் திட்டம். இதில் 2 கருவிகள் அனுப்பியிருக்காங்க முக்கியமாக. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா போலெக்ஸ் அப்படிங்கிற கருவி. போலெக்ஸ் அப்படின்னா போலாரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது. இதை ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு பெங்களூரில் இருக்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு கருவி எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற கருவி. எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் டைமிங் அப்படிங்கிறது. இதை UR ராவ் செயற்கைக்கோள் மையம் அப்படிங்கிற மையம் உருவாக்கியிருந்தாங்க. இதை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ முக்கியமான பாயிண்ட் கிடையாது, லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது, இது என்னென்ன ஆய்வுகள் பண்ணுது அப்படின்னா, விண்வெளியில் இருக்கிற கருந்துளைகள் இருக்குல்ல, இந்த பிளாக் ஹோல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியாகிற ஊடுகதிர்கள் எக்ஸ்ரே எல்லாம் இருக்குல்ல, அதை ஆய்வு பண்ணுறது. அதுதான் முக்கியமான ஆய்வுமே. எதற்காக அதுலேருந்து வெளியில் வர எக்ஸ்ரே ஆய்வு பண்ணணும் அப்படின்னா, இதன் மூலமாக நம்ம விண்வெளி சம்பந்தமான தரவுகள் டேட்டா எல்லாமே நல்லா துல்லியமாகவே பெற முடியும். அதே மாதிரி இந்த எக்ஸ்ரேவுடைய கோணம், பாதை இதெல்லாம் அளவிட்டு அதன் வாயிலாக ஆராய்ச்சிகளும் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸ்ரே வருது அப்படின்னா அது எந்த கோணத்தில் வருது, எந்த பாதையில் வருது, இந்த மாதிரி எல்லாமே அதை ஆராய்ச்சி அதன் மூலமாக நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண முடியும். அடுத்தது, அமெரிக்கா மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்ரேலேருந்து விண்வெளியில் ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க. நம்ம இந்தியா இப்போ 2வது இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறாங்க. இதுதான் முக்கியமான ஆய்வு. இதை தவிர சில ஆய்வுகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நியூட்ரான் விண்மீன்கள்லேருந்து வெளியாகிற கதிரியக்கம் குறித்து ஆய்வு பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நெபுலா இருக்குல்ல, கருந்துளை வாயுகளுடைய திரள், அதையுமே ஆய்வு பண்ண போகிறாங்க. மொத்தமாக இதில் 10 ஆய்வு கருவிகள் இருக்குது. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் இந்திய தூரம் பருப்பு தேவையை இந்தியாவில் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2027. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 2027ஆவது ஆண்டுக்குள்ளாடி நம்ம நாட்டிற்கு தேவையான தூரம் பருப்பு இருக்குல்ல, இதை நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கை வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஜனவரி 2028ஆவது ஆண்டிலிருந்து பிற நாட்டிலிருந்து இறக்குமதி இல்லை இந்த தூரம் பருப்பை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது துவரம் பருப்பு கொள்முதலுக்காக தனியாக ஒரு இணையதளத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இதன் மூலமாக ஒரு விவசாயி அவர் ஒரு ஏக்கரில் இந்த துவரம் பருப்பை பயிரிட போகிறாரு அப்படின்னா அதற்கு முன்னாடியாகவே இந்த இணையதளத்தில் பதிவு பண்ணிக்கணும். அப்படி பதிவு பண்ணும்போது அவர் நாளைக்கு அதை
பயிரிட்டதுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணதுக்கப்புறம் இந்த இணையதளத்திலே விற்றுக்கலாம். ஓகேவா, கவர்மெண்ட்டே அதை வாங்கிப்பாங்க. இதன் மூலமாக குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கும், அல்லது சந்தை விலை கூட விவசாயிகளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம முக்கியமான 2 அமைச்சர்களை பற்றி பார்க்கணும். ஒருத்தர் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா அமித்ஷா. அதுக்கப்புறம் மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் யார் அப்படின்னா அர்ஜுன் முண்டா. இதற்கு முன்னாடி நரேந்திர சிங் தோமர் தான் இந்த பதவியில் இருந்தார். ஆனால் அவர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டதுக்கப்புறம் அர்ஜுன் முண்டா கிட்ட இந்த பொறுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தது, நேபாளத்திலிருந்து அடுத்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு மின்சாரத்தை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் 10,000 மெகாவாட். இப்போது நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் நேபாளம் போயிருந்தார். அங்கே போய் தான் இந்த ஒப்பந்தத்தை போயிருந்தார். நேபாளத்திலிருந்து இப்போ 450 மெகாவாட்டுக்கு நம்ம இந்தியா வந்து மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்கோம், இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இமாலய மலைத்தொடர்களிலிருந்து உருவாகிற நதிகள் என்னெல்லாம் அப்படின்னா மகாகாளி, கர்நாலி, சப்தகந்தகி, அதுக்கப்புறம் சப்தகோசி, இந்த நதிகள் எல்லாமே நீர்மின் நிலையங்கள் இப்போ அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீர்மின் நிலையங்கள் அமைக்கிறதுக்கு இந்தியாவுமே உதவி இருக்குது. அப்போ அங்கேருந்து தயாராகிற மின்சாரம் இருக்குல்ல, அதை வாங்கிறதுக்காக தான் நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது 2 பேர். ஒருத்தர் நேபாளத்துடைய அதிபர் ராமச்சந்திர பௌடேல் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் நேபாளத்துடைய பிரதமர் புஷ்ப கமல் தஹால் அப்படிங்கிறவர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பிரச்சண்டா அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது, அனுபவ ரீதியிலான கற்றல் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ப்ரோக்ராம், இதை வந்து பிரேரணா அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது பிரதமர் மோடி படித்த பள்ளியில் மாணவர்கள் 7 நாட்கள் பார்வையிடுற திட்டம் தான் இந்த திட்டம். பிரதமர் மோடி படித்த பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் வாட் நகர் அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. இதில் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைக்கும் கலந்து கொள்ளலாம். ஆண்டுதோறும் 10 மாணவர்கள் அப்புறம் 10 மாணவர்களை தேர்வு பண்ணுவாங்க. இவங்களுக்கு யோகாசனம், அதுக்கப்புறம் தியான பயிற்சி, அதுக்கப்புறம் அனுபவ ரீதியிலான கற்றல் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்பவே தரமான பாடப்புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட தமிழில் இங்கிலீஷ்லேயும் பாடப்புத்தகங்கள் இருக்குது. இதை நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா 5,500 இருந்துச்சு. ஆனால் இப்போ 20% டிஸ்கவுண்ட் இருக்கனால நீங்கள் 4,400 மொத்த புத்தகத்தையும் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற தனித்தனியான புத்தகங்கள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது, கிரிக்கெட் வரலாற்றிலேயே குறுகிய டெஸ்ட் விளையாடி வரலாறு படைத்த நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் இந்தியா, தென்னாப்பிரிக்கா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டி 2 நாட்களுக்குள்ளாகவே முடிந்தது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது 50 ஓவர் போட்டி. இதில் கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக குறுகிய டெஸ்ட் விளையாடினது நம்ம இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் தான். ஏன்னா இந்தியா வந்து வெறும் 12 ஓவர்கள்லேயே வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் கேப் டவுன் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது, விரைவு எரிபொருள் மறுசுழற்சி உலையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கல்பாக்கம். நம்முடைய பிரதமர் மோடி இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். அவர் சில திட்டங்களை தொடங்கி வச்சிருந்தார். அதில் விரைவு எரிபொருள் மறுசுழற்சி உலை அதை நம்முடைய பிரதமர் மோடி கல்பாக்கத்தில் திறந்து வைத்திருக்காரு. இங்கிலீஷில் ஃபாஸ்ட் ரியாக்டர் பிளான்ட் அப்படிங்கிறது தான். கல்பாக்கத்தில் இருக்கிற இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் தான் இதை திறந்து வச்சுருக்காங்க. இதற்கான மதிப்பு ரூபாய் 400 கோடி. உங்களுக்கான கேள்வி, கல்பாக்கம் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த உலையிலிருந்து வெளியேற கார்பைடு மற்றும் ஆக்சைடு எரிபொருட்களை மறுசுழற்சி செய்ய முடியும். அந்த மாதிரி திறன் கொண்டது. அப்படி பார்க்கும்போது உலகிலேயே இந்த திறன் கொண்ட ஒரே உலை இதுதான். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நால்சா அமைப்பின் நிர்வாக தலைவராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சீவ் கண்ணா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவரை நால்சா அமைப்புடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக நியமனம் பண்ணியிருக்காங்க. நால்சா அப்படின்னா நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. இது 1995ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. தமிழில் இதை இந்திய தேசிய சட்ட சேவை ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா தகுதியானவங்களுக்கு இலவசமாகவே சட்ட உதவி வழங்குறது. அதுக்கப்புறம் லோக் அதாலத்துகள் இருக்குல்ல, மக்கள் நீதிமன்றம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நம்ம நாடில் பல்வேறு பகுதிகளில் ஏற்படுத்துறது. ஓகேவா? நால்சாவுடைய தலைவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. யார் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த நால்சாவுடைய தலைவர் ஆவாங்க. அதே நேரம் நிர்வாக தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய 2வது மூத்த நீதிபதி. அப்படி பார்க்கும்போது இப்போ சஞ்சீவ் கண்ணா தான் அந்த மாதிரி இருக்கிறாரு. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம்.
மருத்துவமனைகளில் அதுக்கப்புறம் இரத்த வங்கி மையங்கள் எல்லாம் வழங்கப்படுற இரத்தத்துக்கு சேவை கட்டணம் மட்டும்தான் வசூலிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பொதுவாகவே இவ்வளவு இரத்தம் வேணும் அப்படின்னா அதற்காக 3000 5000 அந்த மாதிரி அதிகமான காசு வச்சு இவங்களே இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கப்புறம் இந்த இரத்த வங்கி மையங்களை விற்கிறாங்க. சரியா? இரத்தம் மற்றும் பிற இரத்த கூறுகளுக்கு ரூபாய் 250 ரூபாய் 1550 வரைக்கும் தான் சேவை கட்டணமாக விதிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போது சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது தென்னை நார் தொழிலுக்கான தனி கொள்கை. இது எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது 2024 ஆண்டு ஜனவரி 4 தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது நேற்றுக்கு தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா தென்னை நார் அதுக்கப்புறம் தென்னை துகள்கள் இருக்குல்ல, இது சம்பந்தமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான சிறப்பு மையங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தான் இதை வெளியிட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தென்னை நார்கள் அதுக்கப்புறம் இந்த தென்னை நார்களுக்கான மதிப்பு கூட்ட அதிநவீன ஆய்வகங்கள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் 2022 ஆண்டு குடும்ப வன்முறை புகார்கள் இது 6970 பெறப்பட்டிருந்தது. அதே நேரம் 2023 ஆண்டு இது 6304 குறைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையத்துடைய தலைவரான ரேகா சர்மா தான் இந்த டீட்டெயிலை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீ ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி ரிவிஷன் பார்க்கலாம். பிம்ஸ்டெக் அமைப்பின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் இந்திரா மணி பாண்டே. அடுத்தது எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் எதற்காக அனுப்பப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஊடுகதிர் ஆய்வு. அடுத்தது எந்த ஆண்டுக்குள் இந்திய தூரம் பருப்பு தேவையை இந்தியாவில் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2027. அடுத்தது நேபாளத்திலிருந்து அடுத்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு மின்சாரத்தை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் 10,000 மெகாவாட். அடுத்தது அனுபவ ரீதியிலான கற்றல் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக குறுகிய டெஸ்ட் போட்டி வரலாறு படைத்த நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா. அடுத்தது விரைவு எரிபொருள் மறுசுழற்சி உலையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கல்பாக்கம். அடுத்தது நால்சா அமைப்பின் நிர்வாக தலைவராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சீவ் கண்ணா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி கேட்ட கொஸ்டின்ஸ்லேயுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.